Hi friends, welcome to jefandjes. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பீஸா. எங்க மாமா தான் செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல வெதுவெதுப்பான தண்ணி 1/2 கப் எடுத்துக்கிறேன். அதுல 2 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதை வந்து 10 நிமிஷம் தனியா வச்சிடுறேன். நாங்க 5 மீடியம் சைஸ் பீஸா செய்ய போறோம். அதுக்கு 750 கிராம் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி, கலக்கி வச்சுருக்க ஈஸ்ட்டு சேர்த்துட்டு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோடனே 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா பிசையணும். நம்ம எவ்வளோக்கு நல்லா பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவுலேயும் அதே மாதிரி நல்லா எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 hours மூடி இருக்கட்டும். ஒரு துணி வச்சு மூடி வைங்க, அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் 5 பீஸா செய்கிறனால 5 எடுத்து வச்சுருக்கோம் மாவை. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு மாவு நல்லா பரத்தணும். இந்த மாதிரி இப்போ ஒரு பீஸா தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். பீஸா சாஸ் ஊற்றிக்கிறோம். அதை நல்லா ஸ்பூன் வச்சு பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ மொசரல்லா சீஸ் போட்டுடலாம். மொசரல்லா சீஸும் பீஸா சாஸும் உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். வெங்காயத்தை எல்லா இடத்துலையும் வைக்கலாம். அதே மாதிரி தக்காளியும். நீங்கள் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கல, அதனால் சேர்க்கல. சிக்கன் பொரித்து வச்சுருக்கோம், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சீஸு. தோசைக்கல்லில் கல்லுப்பு வச்சுட்டு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். ஸ்டாண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, பீஸா வச்சு மூடி வச்சிடலாம் 20 minutes. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.